என் குருநாதர் முதல்வர் மு. மாதேஸ்வரன் ஐயாவை வணங்கி, இந்த 7 நாட்டு சனியில ஒரு முக்கியமான விளக்கம் குடுக்குறேன். படிச்சவங்க நெறைய இருந்தீங்கனாலும் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. அதே சமயத்தில இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இயல்பா நடக்கும்ங்க. இத நீங்க நான் சொல்றது என்னுடைய கருத்து. ஏத்துக்கிறது, ஏத்துக்காது அது உங்க விருப்பம் தான். இது வந்து தெளிவா நான் ஒரு இதுல ஒரு இந்த 7 நாட்டு சனியினோட தனி மகத்துவம் தெரிஞ்சு எப்பப்போ, என்னென்ன, எந்தெந்த இடத்துல தீமை நடக்குது அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இத கண்டுபிடிச்சிருக்கேன். இது பாருங்க. ஒத்து வருதான்னு பாருங்க உங்களுக்கு. கண்டிப்பா இது 100க்கு 100% உங்களுக்கு ஒத்து வரும். இப்போ மேச ராசிக்கு 7 நாட்டு சனி ஆரம்பமாகுதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மேச ராசிக்கு 7 நாட்டு சனி ஆரம்பம் ஆகுது. அப்போ சனி வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது 2 1/2 வருடம் உங்களுக்கு என்ன நடக்கு? விரயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து 2 1/2 வருஷமே விரை நடக்குமா? 2 1/2 வருஷம் விரை நடந்தா அந்த மனிதரால தாங்க முடியுமா? என்ன 2 1/2 வருஷம் எப்படி அவரு அதை தக்காட்டி இழுத்து பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி நடக்கிறதா நான் என்னோட ஆராய்ச்சியில நான் கண்டுபிடிச்சேனுங்க. அது என்ன ஆராய்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. படிச்சவங்க நீங்க லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, உங்க கணக்குகளயும் நீங்க போட்டு பாருங்க நான் சொல்றத. இது ரொம்ப ஈஸியான கணக்குங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, இது பிரகாரம் தான் என்னோட நடைமுறை வாழ்க்கையில நான் உணர்ந்ததுங்க. நான் உணர்ந்தத வந்து உங்களுக்கும் நான் சொல்லி தர்றேன். எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். ஆனா, இத நீங்களும் கணக்கு போட்டு பாருங்க. கரெக்ட்டா வரும். அந்த கேப்ல நீங்க வேக்கானமா இருந்துட்டீங்கன்னா, நான் சொன்ன முறையான பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க. ஓ! சரிங்களா? இருங்க. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். இப்போ மேச ராசிக்கு 2 1/2 வருஷம் விரயத்துல 29/3/2025க்கு மேல விரயத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ 2 1/2 வருஷம் அந்த ராசியில உட்கார்ந்திருப்பாரு. அப்புறம் ஜென்மத்துல 2 1/2 வருஷம். ஜென்மத்துல போய் உட்கார்ந்தாருன்னா நோய் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அப்ப 2 1/2 வருஷம் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுங்களா? அப்படி நோய் ஏற்பட்டு 2 1/2 வருஷம் அவர் படுத்தாருன்னா என்ன ஆகுறதுங்க? அதுக்கடுத்த 2 1/2 வருஷம் குடும்பத்துல உட்காருவாரு. அந்த இடத்துல பாத சனி நடக்கும்போது, உங்களுக்கு 2 1/2 வருஷம் பொருளாதாரம் சீர்குலைவு, குடும்ப சிக்கலு, குடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போகுங்களா? அப்ப 2 1/2 வருஷம் இது நடந்தா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு ஆய்வுல நான் ஒண்ண கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்க. இப்ப விரயத்துல 2 1/2 வருஷம் நிக்கிறாருங்க. மேச ராசிக்கு விரயத்துல 2 1/2 வருஷம் நிக்கிறாரு. ஆ இதுல நம்ம மீனத்துக்கு 2 1/2 வருஷம் ஜென்மத்துல உட்கார்றாருங்க. கும்பத்துக்கு 2 1/2 வருஷம் பாத சனியா நடத்துறாரு. அப்ப இப்ப மேச ராசிக்கு வந்து நம்ம 12ல விரயத்துல உட்கார்ந்திருக்கிறனால, எப்போ அவங்களுக்கு விரை நடக்கும்னு கரெக்ட்டா பார்த்துக்குங்க. இப்ப 2 1/2 வருஷம் விரயத்துல உட்கார்றத, அந்த 2 1/2 வருஷத்த மாதமா மாத்துங்க. 1 வருஷத்துக்கு 12 மாதங்கள். அப்ப 2 வருஷத்துக்கு 24 மாதம் ஆச்சுங்க. அப்ப அந்த 24 மாதம்ங்கிறது 2 வருஷம். அப்ப அந்த 1/2 வருடத்துக்கு 6 மாசம். அப்போ 12 + 12 24. இந்த பாக்கி இந்த 6 மாசத்த கூட்டினீங்கன்னா, 24 + 6 = 30 வருங்க. அப்போ வந்து 30 மாசம் அப்படிங்கிறது 2 1/2 வருடம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 30 மாசத்த 4ஆ பண்ணுங்க. 4ஆ பண்ணணும். எத்தன நாட்கள்னு பண்ணணும். அப்போ 30 × 30 போட்டோம்னா 900 வருங்க. இப்ப நம்ம மாசத்த வந்து வருஷத்த வந்து மாசமாக்கி, மாசத்த 4ஆ மாத்திட்டோம்ங்க. அப்ப இந்த 900 நாட்கள் இருக்கிறார். 900 நாள்ங்கிறது 2 1/2 வருஷம். அப்போ இந்த ஒரு ராசியில வந்து 9 நட்சத்திர பாதங்கள் 3 நட்சத்திரம் இருக்கு. 9 பாதம் இருக்குங்க. அப்ப மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். 8 பாதம் ஆச்சுங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 9 பாதம் ஆச்சு. அப்ப மேச ராசியில வந்து 9 பாதம் இருக்குது. அப்ப இந்த 900 நாள நம்ம கையில வச்சுக்கோம் பார்த்தீங்களா? வருஷத்த மாசமாக்கி, மாசத்த நாளாக்கி,
900 நாள நம்ம கையில வச்சிருக்கிறோம். இந்த 900த்த வந்து 9ஆல வகுத்தீங்கன்னா 100 வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ சனி வந்து பெயர்ச்சி ஆன உடனே அசுவினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 100 நாள் விரயத்தில் நிப்பார். அந்த 100 நாள் நீங்க கடந்துட்டீங்கன்னா, அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போயிருவாருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சனி பெயர்ச்சி ஆனோனே ஃபர்ஸ்ட்டு வர்ற 100 நாள், இந்த 900 நாட்கள 9 பாதத்தினால நம்ம வகுத்திருக்கிறோம். வகுத்தோம்னா 100 வருங்க. 100 நாள். அப்ப இந்த 100 நாள் ஃபர்ஸ்ட்டு வந்தோனே அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2வது 100 நாள் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3வது 100 நாள் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு 100 நாள். இப்படியே பரணிக்கியும் ஓடுமு, கார்த்திகைக்கும் ஓடும். இந்த 100 நாள கணக்குல எடுத்துக்கங்க. அப்ப சனி பெயர்ச்சி 29/3 உங்களுக்கு 2025 ஆனோனே ஃபர்ஸ்ட்டு விரயத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல நடக்கும்ங்க. இந்த 100 நாள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, விரயம் நடக்காம சுபவிரயமா மாத்துங்க. வீடு கட்டுறீங்களா? கட்டிருங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றீங்களா? கட்டிருங்க. இடம் வாங்குறீங்களா? கட்டிருங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணுனீங்கன்னா, இந்த விரயம் வந்து உங்களுக்கு சுப விரயமா மாறும். விவசாயத்துல ஏதாச்சு பென்சிங் கம்பி போடுறீங்களா? இல்ல சாதாரண பூமிய அ நல்ல லேண்டா மாத்தி தென்னங்கன்னு தோப்பு பண்றீங்களா? பண்ணிருங்க. இந்த 100 நாள் கடந்துருச்சுங்கன்னா, உங்களுக்கு விரயம் முடிஞ்சுது. அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போவாரு. அவங்களும் இதே மாரி நம்ம பண்ணிறலாங்க. இதே மாரி பண்ணீங்கன்னா, இந்த 100 நாள்ல தான் நீங்க அங்க போகணும். எங்கீங்க? நல்லா கவனிச்சுக்கங்க. படிச்சவங்க, பெண்களா இருந்தா நல்லா கூர்மையா படிச்சு கேட்டுக்கங்க. இந்த 100 நாள்ல வந்து எடுத்த உடனே 7 நாள் சனின்னு ஓடிறக்கூடாதுங்க திருநள்ளாறு. நேரா சீர்காழி டவுன் கடை வீதியில இருக்கிற மாணிக்கமுத்து விநாயகர் கோயில் போயிங்க. மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல. அங்க போயிங்க, உங்க கையாலேயே பால் வாங்கிட்டு போயி, முத்துக்குருக்கள் இருப்பாருங்க. உங்க கையாலேயே சனீஸ்வரருக்கு பால் ஊத்தி, உங்க கையாலேயே நீலாதேவி அவரோட மனைவிக்கு பால் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்க போயி திருநள்ளாறுல ஸ்டே பண்ணிருங்க. தங்கிக்கிங்க. தங்கிட்டு காலையில நேரத்திலேயே நலன் குளத்துல நீங்க குளிச்சுட்டு, சனிக்கிழமை சனியோட 7 நாள் சனி நடப்புல இருக்குங்க. அப்ப நீங்க அங்க போய் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். இந்த கணக்கு பிரகாரம் கணக்கு போட்டுட்டே வந்தீங்கன்னா, நீங்க 7 நாட்டு சனியிலருந்து தப்பிக்கிறக்கு வாய்ப்பு உண்டு. சனியினோட கோச்சார பலனெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்கின சுபர் யோகர்கள் அடிப்படையில தான் கோச்சாரத்த நம்ம கணிக்க வேண்டியதா இருக்குது. நான் என் குருநாதர் சொல்லிக் குடுத்தத நான் ஃபாலோ பண்றேனுங்க. சனியோட அஷ்டவர்க்க ரீதியா, சனியின் அஷ்டவர்க்கத்துல அதாவது எல்லா கிரகத்துக்கும் அஷ்டவர்க்கம் இருக்கு. ராகு கேதுக்கு இருக்காதுங்க. அதனால சனியினோட அஷ்டவர்க்கத்துல, சனீஸ்வரரோட அஷ்டவர்க்கத்துல, சனி தான் நின்ற இடத்தில் இருந்து அஷ்டவர்க்க ரீதியா பலன்கள் நெறைய குடுத்திருந்தா, 7 சனியோ, அஷ்டம சனியோ, அஷ்டம சனியோ இது ஒண்ணும் பண்ணாதுங்கிறதுங்க விதி. இதையும் நீங்க கணக்குல வச்சுக்கணும். சனீஸ்வரரோட அஷ்டவர்க்கத்துல, சனீஸ்வரர் தான் நின்ற இடத்திலிருந்து பலன்கள் அதிகமா குடுத்திருந்தார்னா, சனீஸ்வரர்னால நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்லைங்க. அஷ்டவர்க்க கணக்கும் பார்த்துக்கணும். அதே மாதிரி சுபர்கள் வர்க்க மேன்மை அடையணும். அசுபர்கள் வர்க்க கம்மி அடையணுங்க. அப்பதான் ஜாதகம் நல்லா இருக்குங்க. அதனால சனீஸ்வரரோட அஷ்டவர்க்க பலன்களையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.